Hi students, welcome to the session. இந்த வீடியோல எலக்ட்ரிக் டைபோல் பத்தியும் எலக்ட்ரிக் டைபோல் எவ்வாறு எலக்ட்ரிக் ஃபீல்டில் செயல்படும் என்பது பற்றியும் விளக்கமா பார்க்க போறோம். உங்ககிட்ட ஒரு மேக்னெட்டும் ஒரு துண்டு நூலும் இருந்தா என்ன செய்வீங்க? நீங்க எப்போதாவது மேக்னெட்டை நூல்ல கட்டி தொங்க விட்டுருக்கீங்களா? தொங்க விடும்போது என்ன கவனிச்சீங்க? மேக்னெட் சுழன்று ஒரு குறிப்பிட்ட திசையில நிற்பதை பார்த்திருப்பீங்க, அப்படித்தானே? இந்த பார் மேக்னெட்டை நாம தள்ளி விட்டோமா? இல்ல. பிறகு எப்படி அது திரும்பி ஒரு பொசிஷனுக்கு வருது? காந்தத்தை ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வர அதன் மீது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் செயல்படுவது போல தெரியுதா? ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை எடுத்துக்குவோம். அதை ஒரு மேசை மேல வைப்போம். மேக்னெட்டிக் காம்பஸ்ல உள்ள மேக்னெட்டிக் நீடில பாருங்க. அது எப்போதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கியே இருப்பது தெரியுதா? நீங்க காம்பஸ் பாக்ஸை மட்டும் மெதுவாக ரொட்டேட் பண்ணா என்ன ஆகும்? இனிஷியலி மேக்னெட்டிக் நீடில் காம்பஸ் பாக்ஸுடன் மூவ் ஆகும். ஆனா சிறிது நேரத்தில் நீடில் முதல்ல நின்ற அதே பொசிஷனுக்கு வந்து நிற்கும். நீடில இனிஷியல் பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதேனும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தோமா? இல்லையே. ஆனா மேக்னெட்டிக் நீடில் தானாவே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் வந்து நிக்குது. ஏன் அப்படி நடக்குது? என்ன காரணமா இருக்கலாம்? இந்த ரொட்டேஷன் எப்போது நடக்குமா என நம் மனசுல பல கேள்விகள் வரும் இல்லையா? அவற்றுக்கு விடை காண முயல்வோமா? மேக்னெட்டுக்கு நார்த் சவுத்னு 2 துருவங்கள் 2 போல்ஸ் உள்ளன என்பது நமக்கு தெரியும். டை என்றால் 2. இதனால் தான் இதை காந்த இருமுனை, அதாவது மேக்னெட்டிக் டைபோல் என்கிறோம். சரி, இந்த காந்தத்தை சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டினாலும் நார்த் சவுத்னு 2 போல்ஸ் இருக்குமா? ஆமாம், எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் 2 போல்ஸ் இருக்கும். காந்தத்தை பொறுத்தவரை ஒரு துருவம் கொண்ட காந்தம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அது எப்போதும் டைபோலாகவே தான் இருக்கும். பார் மேக்னெட் மற்றும் மேக்னெட்டிக் நீடில் எப்போதுமே நார்த் சவுத் டைரக்ஷன்ல தான் நிற்கும். அது ஏன் தெரியுமா? பூமிக்கும் நார்த் அண்ட் சவுத்னு 2 போல்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் உள்ளது. We know that like poles will repel and unlike poles will attract each other. ஆனா மேக்னெட்டிக் நீடிலுடைய நார்த் பூமியின் நார்த் டைரக்ஷன்ல நிக்குதே, அது எப்படி? பூமியின் நார்த் போலும் மேக்னெட்டிக் நார்த் போலும் ரிப்பல் ஆகாதா? இப்போ நாம புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் இருக்கு. பூமியே ஒரு காந்தமா செயல்படுது. அதாவது பூமியின் நார்த் போல் புவி காந்தத்தின் சவுத் போலாகவும் மற்றும் பூமியின் சவுத் போல் புவி காந்தத்தின் நார்த் போலாகவும் செயல்படுது. எனவே ஃபீல்டு லைன்ஸ் மேக்னெட்டிக் நார்த் போலில் தொடங்கி மேக்னெட்டிக் சவுத் போலில் முடிவதை இவ்வாறு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த புவி காந்தத்தில் மேக்னெட்டிக் காம்பஸ் ஆர் சஸ்பெண்டட் பார் மேக்னெட் வைக்கும்போது இங்கே பார்ப்பது போல they experience a force from Earth's magnetic pole. மேக்னெட்டிக் சவுத் போல் பூமியின் நார்த் போலில் இருப்பதால் மேக்னெட்டிக் நீடிலின் நார்த் போல் பூமியின் நார்த் டைரக்ஷன்ல நிற்கும். அதாவது எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல காந்தம் அலைன் ஆகி நிற்கும். அலைன் ஆன பிறகு மேக்னெட்டிக் நீடிலின் போல்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதால மேக்னெட்டிக் நீடில் மேலும் மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? இன்னும் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஹியர் த மேக்னெட் இஸ் நாட் மூவிங் ஃப்ரம் இட்ஸ் பொசிஷன். மாறாக இட் இஸ் ஜஸ்ட் ரொட்டேட்டிங் அபவுட் இட்ஸ் சென்டர் பாயிண்ட் டியூ டு த டாக். அதாவது மேக்னெட்டிக் நீடிலின் மையத்தை பொறுத்து ஒரு திருப்பு திறனின் காரணமாக ரொட்டேட் ஆகுது என்பது புரியுது. நேர்கோட்டு இயக்கத்தில் டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல விசை செயல்பட்டு ஒரு பொருளை மூவ் பண்ணும். சுழல் இயக்கத்துல, அதாவது ரொட்டேஷனல் மோஷன்ல டார்க் செயல்பட்டு ஒரு பொருளை ரொட்டேட் செய்யும். ஒரு பொருளை ஒரு அச்சை பொறுத்து ரொட்டேட் செய்ய முயலும் விசை டார்க் எனப்படும். டெக்னிக்கலா சொல்லணும்னா டார்க் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் த லிவர் ஆர்ம். அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் விசை செயல்படும் லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் இடைப்பட்ட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள ப்ராடக்ட் ஆகும். இதுவரைக்கும் நாம மேக்னெட்டிக் டைபோல் பற்றியும் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மேக்னெட்டிக் டைபோல் எவ்வாறு செயல்படும் என்பது பற்றியும் பார்த்துருக்குறோம். இந்த அனலாகியை பயன்படுத்தி நம் கண்ணால் பார்க்க முடியாத நிலைமின்னியல் பாடத்தில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் உள்ள எலக்ட்ரிக் டைபோல் பற்றியும் எலக்ட்ரிக் டைபோல் எவ்வாறு எலக்ட்ரிக் ஃபீல்டில் செயல்படும் என்பது பற்றியும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. மேக்னெட்டிக் டைபோலில் 2 போல்ஸ் இருந்தது போல எலக்ட்ரிக் டைபோல்லையும் 2 போல்ஸ் இருக்குமா? ஆமாம். 2 வெவ்வேறான சார்ஜஸ்
சிறிது தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கும் அமைப்பை மின் இருமுனை, அதாவது எலக்ட்ரிக் டைபோல் என்கிறோம். இந்த இரண்டு சார்ஜஸும் ஆப்போசிட் நேச்சர் கொண்டு இருக்கிறதால இரண்டு வெவ்வேறு துருவங்களாகி டைபோல் உருவாகுது. இதனால தான் இதை எலக்ட்ரிக் டைபோல் என்கிறோம். ஒரு சார்ஜ் இருந்தா அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும் என்பது நமக்கு தெரியும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜில் ஃபீல்டு லைன்ஸ் ரேடியலி அவுட்வர்ட்ஸ் ஆகவும் ஒரு நெகட்டிவ் சார்ஜில் ஃபீல்டு லைன்ஸ் ரேடியலி இன்வர்ட் ஆகவும் இருக்கும் தானே. ஒரு டைபோலில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து தொடங்கி நெகட்டிவ் சார்ஜை நோக்கி செல்லும். இதை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். டைபோலில் பாசிட்டிவ் சார்ஜ் மற்றும் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவல் மேக்னிடியூட் உடையதாக இருக்கும். இதனால டைபோலின் பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து புறப்படும் எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸும் நெகட்டிவ் சார்ஜில் முடிவடைகிறது. இது தனி பாசிட்டிவ் சார்ஜின் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் போலவோ தனி நெகட்டிவ் சார்ஜின் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் போலவோ இல்லாமல் வலுவான க்ளோஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை இது போல ஏற்படுத்துது. மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரெங்த் என்பது மற்றொரு மேக்னெட் அல்லது மேக்னெட்டிக் மெட்டீரியலை அட்ராக்ட் அல்லது ரிப்பல் செய்யும் எபிலிட்டியை குறிக்கிறது. அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டில் மேக்னெட் எவ்வாறு பிஹேவ் செய்யும் என்று அறிய மேக்னெட்டிக் மொமெண்ட் என்று சொல்லும் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி தேவைப்படுது. இது டைபோலின் ஓவரால் மேக்னெட்டிக் ஸ்ட்ரெங்த் மற்றும் மேக்னெட்டிக் ஓரியன்டேஷனை குறிக்கும் ஒரு வெக்டர் குவாண்டிட்டி ஆகும். இதே போல எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் டைபோலின் ஓரியன்டேஷன் மற்றும் ஸ்ட்ரெங்த் பற்றி அறிய உதவும் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஆகும். இதுவும் ஒரு வெக்டர் குவாண்டிட்டி ஆகும். அப்படின்னா டைபோல் மொமெண்ட்டுக்கு மேக்னிடியூடும் டைரக்ஷனும் இருக்கும் இல்லையா? எலக்ட்ரிக் டைபோலுடைய டைபோல் மொமெண்டின் மேக்னிடியூடை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? அதற்கு ஒரு எலக்ட்ரிக் டைபோலை கன்சிடர் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜை பிளஸ் Q என்றும் நெகட்டிவ் சார்ஜை மைனஸ் Q என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரெண்டு சார்ஜஸும் ஒரே மேக்னிடியூட் Qவும் ஆப்போசிட் சைனும் உடையதாகவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் Dயில் ஆஸ் இன் ஃபிகர் பிரித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கருதுவோம். எனவே dipole moment is equal to the product of the charge Q and displacement D between the charges என்று சொல்லலாம். டைபோல் மொமெண்ட்டை P என்ற லெட்டரால் குறிப்பிடுகிறோம். Mathematically it is represented as P is equal to Q into D. இங்கு charge Q is a scalar quantity, distance D is a vector quantity. இது நெகட்டிவ் சார்ஜிலிருந்து பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி உள்ள தொலைவு ஆகும். இதனால் P is equal to Q into Dயும் ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். சார்ஜின் அளவை மாற்றினாலோ அல்லது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸை மாற்றினாலோ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் மாறும். டைபோலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மேக்னெட்டிக் டைபோலை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பார் மேக்னெட்டும் ஒரு மேக்னெட்டிக் டைபோல் தான். ஆனால் எலக்ட்ரிக் டைபோலை கண்டுபிடிப்பது எப்படி? நாம் டெய்லி பல எலக்ட்ரிக் டைபோலை பயன்படுத்துகிறோம் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிக்யூல். வாட்டர் மாலிக்யூல் ஒரு டைபோலா? ஆமாம், வாட்டர் மாலிக்யூல் ஒரு டைபோல் தான். அதெப்படி? வாட்டர் மாலிக்யூல் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் மற்றும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் கொண்டு கோவேலண்ட் பாண்டால் பிணைக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். எலக்ட்ரான்ஸ் ஆர் ஷேர்ட் பை தீஸ் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஆனால் வாட்டர் மாலிக்யூலில் உள்ள கோவேலண்ட் பாண்டில் எலக்ட்ரான்கள் ஈக்குவலாக ஷேர் ஆகலை. இது ஏன்னா ஆக்சிஜன் ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டத்தை விட எலக்ட்ரானை அதிகம் கவரும் தன்மையுடையதாக உள்ளது. அதாவது ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். இதனால ஷேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜனுக்கு அருகில் இருக்கிறது. இப்படி அன்ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் இருப்பதாலே ஆக்சிஜன் ஆட்டம் ஸ்லைட்லி நெகட்டிவாகவும் ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்லைட்லி பாசிட்டிவாகவும் மாறுகிறது. இதனால வாட்டர் மாலிக்யூல் பிகம்ஸ் அன் எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லலாம். வாட்டர் டைபோல் வாஷிங் பர்பஸ்க்கு எப்படி பயன்படும்னு பார்ப்போமா? துணியை துவைக்க சோப்பு பயன்படுத்துகிறோம். சோப்பு எப்படி துணியை க்ளீன் பண்ணுதுன்னு சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. சோப்புக்கு ஹைட்ரோஃபிலிக் வாட்டர் அட்ராக்டிவ் ஹெட் அண்ட் ஆயிலோஃபிலிக் ஆயில் ஆர் கிரீஸ் அட்ராக்டிங் டெயில் உண்டு. சோப் மாலிக்யூலின் வாட்டர் அட்ராக்டிங் ஹெட் வாட்டர் மாலிக்யூலுடன் அட்டாச் ஆகும். ஆயில் அட்ராக்டிங் டெயில் இஸ் அட்டாச் டு கிரீஸ் அண்ட் ஆயில். அதனால் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி ரின்ஸ் பண்ணும்போது அழுக்கு வெளியேற்றப்படுகிறது. இந்த கிளென்சிங் ஆக்ஷனில் வாட்டரின் டைபோல் ப்ராப்பர்ட்டி எப்படி ஹெல்ப் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? Soap is a metallic salt of carboxylic acid.
சோப்பின் ஹைட்ரோஃபிலிக் ஹெட் இங்கே பார்ப்பது போல இருக்கும். வாட்டரில் உள்ள ஆக்சிஜன் டெல்டா நெகட்டிவ் சார்ஜும் சோப்பில் உள்ள மெட்டல் ஆட்டம் பாசிட்டிவ் சார்ஜும் உடையதாக இருப்பதால் ஒரு பாண்டிங் உருவாகி கிளென்சிங் ஆக்ஷனுக்கு உதவுது. இந்த வீடியோல எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன, வாட்டர் மாலிகூலை ஏன் எலக்ட்ரிக் டைபோல்ன்றோம், டைபோல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வாட்டர் மாலிகூல் எவ்வாறு அழுக்கை நீக்க பயன்படுது என்பதை பற்றி தெளிவாக பார்த்துருக்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் டைபோலை வச்சா டைபோல் எவ்வாறு செயல்படும் என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.